الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய பலவீனங்களில் ஒன்றுதான் மனிதன் சந்தர்ப்பங்களை நழுக விட்டுவிட்டு, சந்தர்ப்பங்களை கை தவற விட்டுவிட்டு வருத்தப்படுவது. அப்படி செய்திருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே, தப்பிவிட்டது, அறியாமலாகிவிட்டது என்று சொல்லி ஒரு விடயம் நம்மை விட்டு கடந்து போனதற்கு பிறகு அதை நினைத்து வருத்தப்படக்கூடியவர்கள் நம்மில் அநேகமானவர்கள். குழந்தைகள் கெட்டு போனதற்கு பிறகுதான், குழந்தைகள் வழி தவறி போனதற்கு பிறகுதான் அந்த குழந்தைகளை பற்றி அதிகமான பெற்றோர்கள் வருத்தப்படுவது. இப்படி செய்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அவர்களுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக் கொள்வார்கள். அதே போல ஒரு தலையங்கம் தான் பெற்றோர்களை நல்லடக்கம் செய்துவிட்டுத்தான் நம்மில் அநேகமானவர்கள் பெற்றோர்களுடைய நலவுகளை பற்றி பேசுவார்கள். தாய் தந்தையை மண்ணறையில் கொண்டு போய் வைத்துவிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு வந்து பாப்பாவை பற்றியும் உம்மாவை பற்றியும் கதைக்கக்கூடியவர்கள் நம்மில் எம்மாத்திரமோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழும் பொழுது அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்தார்கள். அவர்களுடைய ஒரு அழைப்பு வந்து விட்டாலும், டெலிபோன் வந்து விட்டாலும் அது எதற்கு வந்திருக்கிறதோ தெரியாது என்று அஞ்சிய நிலையில் தான் அந்த தொலைபேசி அழைப்புக்கு கூட பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்மில் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களை இழந்ததற்கு பிறகு அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே என்று வருத்தப்படாமல் இருப்பதற்காக வேண்டி இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தை அமைத்துக் கொள்கின்றேன். கொண்டிருக்கிறது, என்னுடைய தாய் தந்தை 2 பேருமே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக வேண்டி நாங்கள் எப்படிப்பட்ட துஆக்கள் கேட்க வேண்டும்? ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நான் யாரு தெரியுமா? நபியை பற்றி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். நான் யாரு? அதுல முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹிம். நான் ஏண்ட வாப்பட துஆ என்று சொன்னார்கள். இந்த வாப்பாவினுடைய துஆவினுடைய வெளிப்பாடுதான் நான். இந்த வாப்பா எனக்காக வேண்டி எப்பயோ துஆ கேட்டு விட்டாரு. இந்த சந்ததியில வரக்கூடிய ஒருவர் இப்படி இருக்கணும் என்று சொல்லி அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான்.
அந்த துஆவுடைய வெளிப்பாடுதான் நாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தன்னுடைய தந்தையினுடைய துஆவினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுவதாக இருந்தால் நானும் நீங்களும் என்ன சொல்ல வேண்டும்? இந்த மிம்பரில் நான் இருப்பதற்கும் ஒரு முஸ்லிமாக நீங்கள் இந்த பள்ளி வாயிலில் வீட்டிருப்பதற்கும் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை எங்களால் மறுக்க முடியாது. அவர்கள் கேட்ட துஆ, அவர்களுடைய ஒரு கனவு, அவர்களுடைய ஒரு ஆசை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 தடவைகளாவது பெற்றோர்களை நினைத்து இருகரம் ஏந்தி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அர்த்தத்தை விளங்கி கருத்தை புரிந்து நான் என்ன செய்கிறேன் என்ற நிலையில இருந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தி அந்த பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், இப்படி துஆ கேளு. யார் சொல்லித்தரான்? அல்லாவே சொல்லித்தரான். ஓண்ட உம்மத்தும் பாப்பத்தும் எப்படி துஆ கேட்கும்? இந்த வார்த்தையை சொல்லி கேளு. இந்த துஆவுடைய கோபத்தை பாடமாக்கிக்கொள். இத சுஜூதுல ஓது, இத தொழுகையில ஓது, இத தஹஜ்ஜுல ஓது, தொழுகைகளுக்கு பிறகு ஓதுங்கள், அதானுக்கு இமாமத்துக்கு இடையில ஓதுங்கள், மழை பெய்யும் பொழுது ஓதுங்கள், பிரயாணியாக இருக்கும் பொழுது ஓதுங்கள், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஓதுங்கள். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வாய் நிறைய ஓதுங்கள், அர்த்தத்தை விளங்கி ஓதுங்கள். யா அல்லாஹ், சிறு பிராயத்தில் சின்ன காலத்தில் நான் ஒன்றும் தெரியாதவனாக இருந்தேன், எனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எனக்காக வேண்டி அழுதவர்கள், எனக்காக வேண்டி விழித்திருந்தவர்கள், எனக்காக வேண்டி என்னுடைய அசுத்தங்களை, என்னுடைய மனத்தையும் தலத்தையும் என்னுடைய அனைத்தையுமே சந்தோஷமாக சுத்தம் செய்தவர்கள். எப்படி வர்ணிப்பது? இது எப்படி வர்ணிப்பது? எங்களுக்காக வேண்டி விழித்தது மட்டுமல்ல, எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்காக வேண்டி அனைத்தையும் செய்தார்கள். எங்களை நினைத்து பெரிய கனவு கண்டார்கள். எந்த குழந்தைகள் இப்படி இருக்க வேண்டும், எந்த பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும், நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய குழந்தைகள் கடக்கூடாது என்று சொல்லி எல்லாம் கனவு கண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் என்னுடைய பெற்றோர்கள். அவர்களை மன்னரைக்குள்ளே வைத்து விட்டோம், அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேறொரு சந்தர்ப்பத்தில் கலைப்போம். இன்று பேச போறது பெற்றோர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில் பல இடங்களில் தன்னை பற்றி சொல்லிவிட்டு வஸல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹுவை அன்றி வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது. இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் தௌஹீத், ஏகத்துவம். ஏகத்துவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, தௌஹீதை சொல்லிவிட்டு, ஏகத்துவத்துக்கு அடுத்த வழியாக ரிசாலத்தை சொல்லாமல், ரிசாலத்தை பற்றி பேசாமல் அடுத்ததாக சொல்லுகிறான் வஸல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹுவை பற்றி சொல்லிவிட்டு, தௌஹீதை பற்றி சொல்லிவிட்டு, தௌஹீதுக்கு பிறகு இஹ்சான், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களை மதிப்பது, பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்துவது, பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக பணிவாக நடந்து கொள்வது. நான் குர்ஆன் ஓதும் பொழுது பெற்றோருடைய வரலாறை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நகர்ந்து போகும்போது கண்கள் கண்ணீரை கொட்டாமல் நகர்ந்து போக முடியாது. ஆனா எங்களுக்கு அது விளங்கி இல்லாத்தினால அது ஓடிக்கொண்டே போகும். அர்த்தம் புரியவில்லை, அர்த்தம் புரிந்தாலும் என்ன ஓதுகிறோம் என்று அந்த இடத்தில் இல்லாமல் ஓதுவதின் காரணமாக அதை எங்களால் உணர முடியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு இடத்தில் இல்லை, பல இடங்களில், சூரத்துல் அன்ஆம்ல, சூரத்துல் நிஸாவுல, சூரத்துல் பனி இஸ்ராயீல்ல, சூரா லுக்மான்ல, சூரத்துல் அஹ்காப்ல, பல இடங்களில் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான்.
அல்லாஹுவைத்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக பெற்றோர்கள் இருவரையும், தாய் தந்தை இருவரையும் உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள். எஹ்சான் என்றால் என்ன? எப்படியெல்லாம் அவர்களை உன்னால் திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இருந்து அவர்களை திருப்திப்படுத்துங்கள். சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டிய எதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லாத வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டும். எதுவரைக்கும் என்றால் அல்லாஹுக்கு, அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கைக்கு முரணாக ஏதாவது சொன்னாலே அன்றி பலா துகைகுமா அந்த விடயத்தில் அவர்களுக்கு வழிபட முடியாது. அதை தவிர இருக்கக்கூடிய அனைத்து கர்மங்களையும் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று குர்ஆன் மிக தெளிவாக, துல்லியமாக, அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கட்டளைகளை பிறப்பிக்கிறார். இந்த 5ஐயும் பாடமாக்குங்கள். இதை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் உங்களோட மனைவியுடன் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை நாங்க செய்யாவிட்டால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு இதைத்தான் செய்வார்கள். ஒரு விடயத்தை ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக இருந்து பதிவு செய்கின்றேன். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்துக்குரிய தண்டனை மௌத்துக்கு பிறகு கிடைப்பதை விட மௌத்துக்கு முன்னாலே கிடைத்திருக்கும். அதற்கு எங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக, ஓமானமாக இருந்து கொண்டே இருக்கிறது. தொழாதவன், வாழ்க்கை புறாக தொழாதவன், மன்னிப்பு கேட்டு விட்டால் அவனுக்கு தொழுகை நசீவாகி விட்டால் அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுவான். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை செய்தவர்கள், அந்த பாவத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள், அந்த பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டவர்கள் அதே பாவத்தினால் சோதிக்கப்பட்ட நிலையில் தான் அவர்களுக்கு மௌத்து வரும் என்பது ஹதீஸ். அதுல ஒன்றுதான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய துரோகம். நான் ஒரு மகனாக இருந்து என்னுடைய பெற்றோருக்கு துரோகம் செய்தால் எனக்கு இருப்பது ஒரே ஒரு தாயும் தகப்பனும் மட்டும்தான். ஆனால் நான் 5 பேருக்கு தாயா தந்தையாக இருக்கிறேன் என்றால் நான் ஒருவருக்குத்தான் துரோகம் செய்தேன். 5 பேர்கள் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்வார்கள். மறந்து விடாதீர்கள். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தாய், ஒரே ஒரு தகப்பன், 2 பேரு தான். என்னால் துரோகம் செய்ய முடியும் 2 பேருக்கு மட்டும்தான். ஆனா எனக்கு இருப்பது 5, 6 குழந்தைகள் என்றிருந்தால் அந்த 6 பேருமாக சேர்ந்து நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ததை செய்து முடிப்பார்கள். அந்த நிலையில் தான் எங்களுக்கு மௌத்தம் வரும் என்பது நிச்சயம். மறந்து விடாதீர்கள். நாடகம் நடிக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கை நாடகமாக மாறிவிட்டது. வெளியில வந்து உம்மா வாப்பனை இப்படி பார்த்துக் கொள்கிறேன், அப்படி பார்த்துக் கொள்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பேசும் பொழுது பாணி வலியும். அதுக்கு அது சொல்லும் பொழுது மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தால் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் சொல்லுகிறான், நம்முடைய வீட்டுள்ளுக்கு ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று பிக்ஸ் பண்ணித்தான் இருக்கிறேன். ரகீப் என்றால் அர்த்தம் என்ன? முராகபா. ரகீப் என்று சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிற, எங்க பள்ளியில் இருக்கிற, எங்க தொழில் இருக்கிற இடத்தில் இருக்கிற கேமராவுக்கு சொல்றது முராகபா. அது ரகீப். அது எங்களை முராகபா செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதே வார்த்தையை குர்ஆன்ல சொல்லுகிறார், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நீங்க வெளியில வந்து எந்த நாடகத்தையும் நடிக்கலாம், எந்த கதையையும் சொல்லலாம், உங்களுக்கு எப்படியும் பேசலாம். ஆனால் மறந்து விட வேண்டாம், உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க என்பது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அசைவுகள் கூட, வார்த்தைகள் கூட, எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளையில அந்த இடம் அதற்கு சாட்சி சொல்லும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ் சொல்லுகிறார், முதலாவது சட்டம் என்ன தெரியுமா? எப்படி எல்லாம் உன்னுடைய தாய் தந்தையை திருப்திப்படுத்த முடியுமோ, எஹ்சான் செய்ய முடியுமோ, அவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியுமோ, அப்படி எல்லாம் உபகாரம் செய்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள், அவர்களுக்கு பணிவிடை செய், அவர்களுக்கு உபகாரியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார்,
அந்த 2 பேர்ல ஒருத்தர் வயசாளி ஆகிட்டார் அல்லது 2 பேருமே. அநேகமாக பெற்றோர்கள் ஒருத்தர் மௌத்தாக இருப்பாங்க, ஒருத்தர் தான் நெஞ்சி இருப்பாங்க, அல்லது 2 பேருமே இருக்கலாம். அல்லாஹ் எந்த நிலைமையை விளங்கி சொல்லுகிறாங்க. அந்த 2 பேர் ஒருத்தர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள், அல்லது 2 பேருமே முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள். முதுமை பருவம் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்ற திருப்பிராயம், சின்ன புள்ளத்தனம், சைல்ட்ஹுட் மீண்டும் திரும்பி வந்துவிடும். சின்ன பிள்ளையாக இருந்தோம், அதே சின்ன புள்ளத்தனம் மீண்டும் வந்துவிடும். அந்த சின்ன பிள்ளையாக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சொந்த மகனை, உங்களோட சொந்த குழந்தைய, உங்களோட சொந்த மகளை நீங்க எப்படி நடத்தாக்குறீங்களோ அதை விடவும் அன்பாக, அதை விடவும் இரக்கமாக, அதை விடவும் பணிவாக, அதை விடவும் கருணையாக உங்களுடைய பெற்றோரை நீங்கள் நடத்துங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தகுல்லஹுமா என்று கூட சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. வாழ்க்கை பூராக தொழலாம், வாழ்க்கை பூராக நலவு செய்யலாம். எனக்கு உங்களுக்கு முன்னால எங்களோட வாப்பா, எங்களோட உமா கொஞ்சம் வயசுல கூடிட்டாங்க. ஒரு சபையில 4 பேருக்கு இடத்துல கொஞ்சம் ஏதோ சின்ன புள்ளத்தனத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்க. நான் உருக்கி பார்க்கிற பார்வைக்கிறேன், அது ரஹ்மத்துடைய பார்வையில் அதாவுடைய பார்வை, அதாவுடைய பார்வை. அல்லாஹ் சொல்றான், என்று கூட சொல்லிடுவான். வாப்பா செய்வாங்களா, அதை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை சகித்துக் கொள்ளுங்கள், அதை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். எங்க வாப்பா எங்க உமா விட்டுக் கொடுக்க முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாது. அவர்களுடைய வயசு 90, வயசு 80, சின்ன பிள்ளையாக மாறிவிட்டார்கள். ஏதோ வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனோம், போகக்குள்ள அங்க வீட்டுல ஏதோ கொண்டு வந்து வச்சு திட்டாங்க சாப்பிடுறதுக்கு. அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே எங்களோட பிள்ளைகள் எடுத்து சாப்பிடுவது போல எங்களோட வயசுல மூத்த அம்மா எடுத்து சாப்பிடுவாரு. எந்த ஒரு வார்த்தையையும் தீ என்று சொல்ல வேண்டாம், வார்த்தைகளை கொண்டு அவர்களை தீண்ட வேண்டாம், வார்த்தைகளை கொண்டு அவர்களை திருத்த வேண்டாம். எப்படி எப்படி அடுத்தது சொல்லுகிறான், அந்த 2 பேரையும் உங்களோட வீட்டை விட்டு வெளியே போட்டு விட வேண்டாம். இன்றைக்கு எல்டர்ஸ் ஹோம்ல வாழக்கூடிய பெற்றோருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த 2 பேரையும் உங்களோட வீட்டை விட்டு வெளியே போட்டு விட வேண்டாம். மனைவி சொல்லுகிறாள், ஒன்றோ இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டும், அல்லது அப்பா உண்மை இருக்க வேண்டும், யாரு வேண்டும் என்பதை நீங்க முடிவு செய்வோம் சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட மனைவிடத்தில் இந்த புள்ள வளரவும் கூடாது. அப்படிப்பட்ட மனைவிடத்தில் இந்த குழந்தைகள் வளர்ந்தால் அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கும் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மனைவி சொல்லலாம், என்ன சொல்லுவாள்? சில சந்தர்ப்பங்கள்ல மனைவி அல்ல கணவனும் சொல்லுகிறாரு. இந்த மனைவி இந்த வீட்டில் வாழக்கூடிய கணவன், இந்த வீட்டில் ஒன்றோ நான் இருக்கோணும் அல்லது ஒரு உமா வாப்பா இருக்கோணும், யாரு வேணும் என்ற நீ முடிவு செய்ய என்று சொல்லி சொல்லக்கூடிய கணவனும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன செய்ய நீங்களும் நானும் யோசிக்கணும். எந்த உமா பாப்பா பாஸ் அவங்க கடந்த காலம் என்ன வளர்த்துட்டாங்க, என்னையும் எந்த குழந்தைகளையும் வளர்க்க வந்திருப்பவள் என்னுடைய மனைவி, என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் பராமரித்து இருக்கிறவர் என்னுடைய கணவன். அதனால உமா பாப்பா வெளியே போட்டுட்டு அவர்களை எங்கேயாவது செட்டில் பண்ணிட்டு அவர்களை எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் வைத்து விட்டு நான் எங்களை வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி நீங்க கனவு காண்பீங்க என்றிருந்தால் அந்த கனவு ஒரு நாளும் நினைவாக மாட்டாது. எதை நீங்கள் செய்வீர்களோ அது நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு திருப்பி கிடைத்து நடந்துகிறார்கள்.
இதற்கான அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா வலா தன்ஹர்ஹுமா, அவளை வீட்டை விட்டும் அவர்களை நீங்கள் வெளியே தள்ளிவிட வேண்டாம். இந்த ஆயத்துக்கு வழக்கு செல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல சில ஆட்கள் கேட்பாங்க, எங்க அவங்களோட உம்மா வாப்பா எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா இவர் பெருமையா சொல்லுவார், உம்மா வாப்பா என்னோட இருக்கிறார் என்று சொல்லி. உலமாக்கள் சொல்றாங்க, அப்படி சொல்ல வானம், அதுவும் அதவு குறைஞ்ச வார்த்தை. உங்களோட உம்மா வாப்பா உங்களோட இல்ல, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், எந்த உம்மா வாப்பாவோட நான் இருக்கிறேன், என் உம்மாவோட வாப்பாவோட நான் இருக்கிறேன், என் உம்மா வாப்பா என்னோட இல்ல, என் உம்மாவோட வாப்பாவோட நான் இருக்கிறேன் என்று சொல்லு. அதவு சொல்லி தந்த மார்க்கம், பண்பாட்டை சொல்லி தந்த மார்க்கம். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கௌலன் கரீமா, இரக்கமா பேசுங்கள், இரக்கமா பேசுங்கள். உங்களோட மாப்ப யாராக இருக்கேனும், உங்களோட மாப்ப ஒரு சிலை வணங்கி வாப்பாட்ட பக்தி, வாப்பாட்ட எல்லா பாவம் இருக்குது, நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் வாப்பாவோட கடைகளுக்கு பேச இயலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்து காட்டினார்கள். வாப்பா ஒரு சிலை வணங்கி வாப்பா மகனுக்கு எதிராக செயல்படுகிறாரே, வாப்பா மகனுக்கு எதிராக கல்லடித்தார், மகனை கொலை செய்ய கல்லடித்து வாப்பா மகனுக்கு எதிராக கல்லடிக்கிறாரே. அப்படி இருந்தும் வாப்பாவை பார்த்து மகன் சொன்ன வார்த்தை தெரியுமா, யா அபதி, அன்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் இரக்கத்துக்கும் உடைய ஏந்த வாப்பாவே. வாப்பான்னு சொல்லவும் இல்லை, ஏந்த வாப்பா, ஏந்த வாப்பா. இரக்கமாக பேசுங்கள். இன்னைக்கு மருந்துக்கு போகணும், அப்படியா ஓமே, யாரு டாக்டர், என்ன மருந்து எடுக்கணும், இல்ல இந்த நாளும் மருந்து மருந்து நின்ன நான் காட்சி மரமா வச்சிருக்கிறேன், என்ன மருந்து மருந்து பாமசிக்கு வைத்துக் கொண்டே இருக்கணுமா, அவன் அப்படித்தான் சொல்லுவாங்க. மருந்துக்கு போகணும், பாவத்திக்கு போகணும், அங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். சின்ன பிள்ளைகள் பேசுவது போல பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான், இரக்கமா சொல்லுங்க. நேற்றுத்தானே மருந்து வாங்கினோம், இந்த மருந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதில்லை, இந்த மருந்து அவ்வளவு சரியில்லை, இந்த மருந்தை குடிச்சா சைடு எஃபெக்ட் வரும் பாப்பா, உங்களுக்கு தெரியாம நீங்க மருந்தை குடிக்கிறீங்க, இது அவ்வளவு நல்லதில்லை, நாங்க வாரக்கிழமை போமே. அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சொல்லித்தாரா, தெரியுமா போல வாப்பா உமா புதுமை பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. அந்த 2 பேருடைய நெருக்கமா பேசு பருவ சொல்றாங்க. இரக்கத்தினுடைய இறக்கைகளை விரித்து பேசுங்கள். எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் சொன்னால் உப்பின் என்று சொல்லவும் வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போடவும் வேண்டாம், பேசக்குள்ள இரக்கமா பேசுங்கள். மறுவ சொல்லுகிறார், அது அடுத்த சொல்லுகிறார், பணிவான கருணையுடைய இறக்கைகளை விரித்து பேசுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியா சொல்லுகிறார், நீ சொல்லி என்னிடத்தில் துவா செய்து உம்மத்து மாதம் இப்படி துவா செய்து, என்ற சின்ன காலத்துல என்ற திருப்பிராயத்துல எங்க உம்மா வாப்பா என்னை எப்படி அரவணைத்தார்களோ, என்னை எப்படி வளர்த்தெடுத்தார்களோ, என்னை எப்படி இறக்கம் காட்டினார்களோ, எனக்கு எப்படி தருமையா செய்தார்களோ, அதே போல யா அல்லாஹ் எங்க உம்மக்கும் பாப்பத்தில் இறக்கம் காட்டு என்று சொல்லி நீ இடத்துல துவா கேளு என்று சொல்லி அல்லாஹ் உம்மவாப்பட ஹக்கத்தை சொல்லிட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, 2 ஹதீஸ மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரால இருக்கிறாங்க. நபியை போய் பார்த்துட்டா அது ஒரு பெரிய ஒரு சாதனை, பெரிய ஒரு பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்கள கண்டு அவங்கள பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு இபாதத்து, அதோட பெரிய இபாதத்து. மாஷா அல்லாஹ், சஹாபி கியாமத் வரைக்கும் பட்டியல்ல பேர்ல சஹாபாக்கள்ல பட்டியல்ல பேர் வந்துடும். ஒரு மனிதர் இருக்கிறார் யமன்ல, அவருக்கு ஒரு பிரச்சனை. அதுல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிற தீன், இஸ்லாம், கலிமா, தௌஹீத் இது தெரியும். அத விசுவாசம் கொண்டிருக்காரு, நம்பித்தாரு. இப்ப மதீனாவுக்கு போகணும்,
நபிய பார்க்கணும், நபிய தியானத்தை செய்யணும், ஆசை வந்துட்டு போறதுக்கு ஆயத்தமாகிறாரு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை, இஷ்டத்திய கல்வன். எல்லாத்துக்கும் நீங்க மார்க்கத்துல மத்துவா கேட்க தேவையில்லை, உங்களோட உள்ளத்துல கேளுங்க மத்துவா, அவரோட உள்ளம் சரியாக தீர்த்து தரும். அவர் இருக்காரு, நபியை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், நபியை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன். இப்ப அந்த நபியை பார்க்க போகணும், மதீனாவுக்கு போகணும், மதீனாவுடைய மண்ணை பிரிக்கணும். ஆனா எங்க உண்மை தனிச்சிடுவாரு, எங்க உண்மைக்கு யாரும் இல்லையே, எங்க உண்மை ஒரு நோயாளியாக இருக்கிறாரே, எந்த உண்மையை கொண்டே இந்த மொத்தத்துல கொடுத்துட்டு போறது சரியில்லையே, எந்த உண்மையை கொண்டே எழுத கோவில போட்டுட்டு போறது சரியில்லையே. இவர் முடிவு செஞ்சார் என்ன தெரியுமா? இல்ல, எந்த உண்மைக்கு சிதுவத்தை செய்ய போறேன், எந்த உண்மைக்கு பணிவிட செய்ய போறேன், எந்த உண்மையோட ஜீவிய காலத்துக்கு பிறகுதான் மதீனா முனவராவுக்கு போவேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருந்தா சந்திப்பேன், இல்லாவிட்டால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தம்முடைய சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காவிட்டால் அதை நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனா எங்க தாயினுடைய சிதுவத்தை என்னால பொறுக்க முடியாது, அதை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி முடிவு செய்து போகல மதீனாவுக்கு போகல. இதுக்கிடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. ஆனா மௌத்தாகும் போது சும்மா மௌத்தாகல. அல்லாஹ் இந்த உவைஸ் இப்னு ஆமிர் அல்-கர்னி என்பவருடைய இந்த செயல்பாட்டை அல்லாஹ் நபிக்கு அறிவித்து கொடுத்தார். இப்படி ஒருத்தர் இருக்கிறார், உங்களை சந்திப்பதை விடவும் உங்களை சந்திப்பதை விடவும் தன்னுடைய தாய்க்கு ஹிதமத் செய்வதை, தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதை மேலாக பார்த்தவர். அவரு இந்த காலத்துல வரமாட்டாரு, அவர் வருவார் என்பது தெரியுமா? இன்னும் உமருடைய ஆட்சி காலத்துல வருவார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார். மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களோட காலத்துல அதாவது யமன் நாட்டிலிருந்து உவைஸ் இப்னு ஆமிர் அல்-கர்னி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவாரு, அவருடைய அடையாளம் இப்படி, அவருக்கு இப்படி இருக்கிறதெல்லாம் சொல்லி அடையாளங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து சொன்னாரு. உமர் அவர் வந்தா அவரை நீங்க சந்திச்சா எந்த நீங்க செய்யணும்? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. அவரை கண்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்களோட பாவ மன்னிப்புக்கு அவருக்கு துவா செய்ய சொல்லுங்க. உங்களோட பாவ மன்னிப்புக்கு நீங்க அவருக்கு துவா செய்ய சொல்லுங்க. உமர் யாரு? அவர் உம்ராவுக்கு போகக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உமரை பார்த்து, உமர் உங்களோட துஆவுல என்னையும் சேர்த்துக்கும் போடுறாங்க. உமருக்கு சொல்றாங்க உங்களோட துஆவுல என்ன சேர்த்துக்கும் போது. ஆனா உமருக்கு சொல்றாங்க இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு காலம் வரும், உங்களோட காலத்தில் உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் வருவாரு, அவர் வந்தா அவரிடத்துல நீங்க சொல்லுங்க உங்களோட பாவ மன்னிப்புக்கு அவனுக்கு துஆ கேட்கும்படியாக. ஏன் தெரியுமா காரணம்? அவர் அவருடைய உம்மோட துஆவை பெற்றுக் கொண்டவர், தாய்க்கு பணிவிடை செய்தவர், தாயினுடைய ஹிதமத்தை செய்தவர். என்னை சந்திப்பதை விடவும் மதீனா முனவ்வராவை வந்து பார்ப்பதை விடவும் தாயை பார்த்து தாய்க்கு ஹிதமத்தை செய்வது மேலானது என்று பார்த்ததின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கண்ணியம் இது. இத ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த சோசியல் மீடியாவிலையும் இந்த இன்டர்நெட்டையும் நாங்கள் மூழ்கி போயிருக்கிறோம். எங்களுக்கு யாரு கூப்பிட்டாலும் கேட்கவில்லை, நாங்கள் அதிலே லைட்டு போயிட்டோம். அப்படிப்பட்ட சவாலில பதிவு செய்கிறேன். என்று சொல்லி இதுவும் ரியாது சாலிஹீன்ல பதிவான ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ படி நம்புகிறவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, ஒரு ஜுரைஜ் ஒரு வணக்கசாலி, ஒரு ஆபித், ஒரு வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடியவரே ஒரு நாள் உம்மா வந்து கூப்பிடுறா ஜுரைஜ் என்று சொல்லி. உம்மா கூப்பிடக்குள்ள மகனுக்கு கேட்குது, எங்க உம்மா வந்திருக்கிறார் என்று கேட்குது. ஆனா அவரு டிவி பார்த்து கொண்டிருக்க இல்ல, வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்து கொண்டிருக்க இல்ல, அவர் தொழுது கொண்டிருந்தார். உம்மா கூப்பிடுறா உம்மா மகான் ஜுரைஜ் என்று சொல்லி. அந்த ஜுரைஜ் உள்ளத்துல சொல்றாரு, சலாத்தி வ உம்மி,
எங்க உம்மா என்ன கூப்பிடுறா, நான் தொழுது கொண்டிருக்கிறேன். தொழுகையை விட்டா உண்மை இல்ல, உம்மாவோட எப்படி பேசினா தொழுகை இல்ல, தொழுது கொண்டிருந்தா உண்மை இல்ல. என்ன செய்யன்னு சொல்லி போட்டு உம்மாவை பத்தி அழைத்துக் கொள்ள இல்ல, தொழுகையிலே இருந்தாரு. உம்மா எதிர்பார்த்து பார்த்திருந்தா மகன் தொழுகையை முடிக்கிறான் இல்ல போயிட்டாரு. 2வது நாள் மகனை பார்க்க வந்தா, மகன் தொழுது கொண்டிருக்கிறார். உம்மி, எங்க உம்மா எங்க தொழுக, அவர் தொழுகைய உடல்ல தொழுது கொண்டே இருந்தாரு. உம்மா வந்து பார்த்துட்டு 3வது நாள் உம்மா அதே மாதிரி வந்தா, மகன் தொழுகையில உம்மா பதுவா செய்ய இல்ல, ஆனா ஆத்திரத்துல அவ தெரியாம அவ அறியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். என்ன தெரியுமா சொன்னா, மகான் துரை, இதுக்கு பிறகு ஓண்ட முகத்துல ஓண்ட உம்மா முழிக்க மாட்டா, இதுக்கு பிறகு ஓண்ட முகத்துல முழிக்கக்கூடிய பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களாக தவிர்ப்பாங்க. நீ விபச்சாரம் செய்வா என்று சொல்ல இல்ல, நீ தினா செய்வா என்று சொல்ல இல்ல. அவன் ஆத்திரத்தில் சொன்ன ஓண்ட உம்மா உன்னை பார்க்க வந்தோம், நீ எனக்கு கை தராம தொழுது கொண்டிருக்கிறாய், இதுக்கு பிறகு ஓண்ட உம்மா உனக்கு தவந்து இன்னொரு முறை அவட முகத்தை காட்ட மாட்டா, ஓண்ட முகத்துல முடிக்கிறவன் இதுக்கு பிறகு பெண்கள் யாரும் இருப்பாங்க, தினாவும் செய்யக்கூடிய பெண்களாகத்தான் இருப்பாங்க என்று சொல்லிவிட்டார். ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், ரியாது சாலிஹீன பெறட்டுங்கோ, தயவு செஞ்சு சொல்றேன் பெறட்டுங்கோ. இந்த ஹதீஸ வீட்டுல வாசிங்கோ, பிள்ளைகளை வச்சுக்கொண்டு வாசிங்கோ. அல்லாஹ் எப்படி அந்த ஜுரைஜ சோதித்தான் என்று சொல்லி, அந்த ஜுரைஜ் அல்லாஹ் எப்படி சோதித்தான், எப்படி கேவலப்படுத்தினான், அதற்கு பிறகு அல்லாஹ் எப்படி சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு தலையங்கப்பட்டிருக்கிறாங்க. சுன்னத்தான தொழுகைகளை விடவும் தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்வது கடமை என்று. இதனை அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வலியுறுத்த படிப்போம். முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? முதியோர் இல்லங்கள் கட்டுவது ஆகக்கூடிய சாபத்துக்குரிய இடம். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், தயவு செஞ்சு முதியோர் இல்லங்கள்ல வாழக்கூடிய பெற்றோர்களை பார்த்து சொல்றேன், உங்களோட புள்ள உங்களுக்கு துரோகம் செய்ய இல்ல, நீங்க துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளை வளர்த்திருக்கீங்க. உங்களோட வீட்டுல நீங்க தனி இருக்கிறீங்க, உங்களோட மகன் ஒருத்தர் சுவிஸ்ல, ஒருத்தர் வந்துட்டு பாரிஸ்ல, ஒருத்தர் வந்து நியூசிலாந்துல, ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவுல, நீங்க பெருமைப்பட்டுக் கொள்ளேனும். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு துரோகம், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்ய இல்ல, நீங்க அந்த பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க. நீங்க அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்தீங்க, ஆனா வேல்யூஸ் கொடுக்க இல்ல, வேல்யூஸ் கொடுக்க இல்ல. அந்த பிள்ளைக்கு சல்லி, அந்த பிள்ளைக்கு ஜாப், அந்த பிள்ளைக்கு ப்ரொஃபஷனலிசம், அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்யணும் என்று சொல்லி உள்ள சொத்தெல்லாம் விட்டு பிள்ளைகளை படிக்க வச்சீங்க, அல்லாஹ்வுடைய தீனை மறந்தீங்க. அதுக்கு அல்லாஹ் தந்த சென்டென்ஸ் தான் இது என்பதையும் மறந்து விட வேண்டாம். நீங்க அன்பா சொல்றேன், பெற்றோர்களை உங்களுக்கு சொல்கிறேன், லீவு காலம், பாடசாலைகள் விடுமுறை காலம், குறைஞ்சபட்சம் இந்த காலத்திலேயாவது சுபகுடைய தொழுகைக்கு உங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்குவோம். சுபகுடைய தொழுகைக்கு அந்த பாக்கியம் இல்லை. நீங்க கொழும்புல இருக்கிற பள்ளிகளுக்கு பேசி பாருங்க பார்ப்போம். அந்த பள்ளியில 25 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளை எத்தனை பேர் இருப்பாங்க? 25 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் பள்ளியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு சுபகு தொலைவார முழு பேரும் யாரு தெரியுமா? எல்லாரும் ஆல் பாய்ஸ், மலையாட்கள். நீங்க இறக்கமாக சொல்லுகிறேன், உங்களோட குழந்தைகள் உங்களோட எல்டர் ஹோம்லையும் முதியோர் இல்லங்கள்ல போட்டு வளர்ப்பாங்க. நிச்சயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க புள்ள வளர்க்கிற முறையில புள்ள வளர்ப்பாங்க. உங்களோட பிள்ளைக்கு வலிவு தெரியாது, உங்களோட பிள்ளைக்கு குவாலிட்டி எஜுகேஷனுக்கு எதையும் நீங்க செய்ய தயார். ஆனா வலிவு செஞ்ச பயிற்சி, வலிவு செஞ்ச விரும்பியங்க பிள்ளைட குவாலிட்டி எஜுகேஷனா அது ஆஸ்திரேலியாவில் அது எங்க இருக்குதோ அங்க செலவழிச்சு கடன் வாங்கி லோன் எடுத்து எப்படி சரி என்ன சரி செஞ்ச புள்ளி அங்க அனுப்பினோட நீங்க புள்ளி அங்க அனுப்பினா நீங்க நினைக்கிற எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க கிடைச்சது வேல்யூ அல்ல, குவாலிட்டி. குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும்.
ஆனா புள்ளேட்ட வேல்யூஸ் இல்லாமல் பேசுறோம். பாப்ப உமாவையும் வீட்டுல வளர்க்கிற நாயக்கோடதான் பார்ப்பாங்க. இது இலங்கை நாட்டுல எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது, எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஜட்மெண்ட் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இறக்கமாக சொல்லுகிறேன், பெற்றோர்களுடைய விடயத்தில் யாரும் துரோகம் செய்துவிட வேண்டாம். பெற்றோர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், பெற்றோருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அசருக்கு முன்னாலேயே உம்மா வாப்பா யாரோட உயிரோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு ஒரு கோல் எடுத்து ஒரு கரைத்து உம்மா எனக்கு துவா செய்வோம், ஏந்த பாவ மன்னிப்புக்கு நீங்க துவா செய்வோம், நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி உம்மாட்ட வாப்பாட்ட 2 வாரத்தை பேசிட்டு அவருடைய தொழுகையை தொழுது பாருங்க பார்ப்போம். அந்த தொழுகையில் உள்ள இன்பம் வேற இன்பம்.